வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்திருந்த ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, யாரெல்லாம் அந்த வேலைவாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க, இது போன்ற முக்கியமான தகவல்களை நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன், இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், யார் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணணும், எல்லா விதமான இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கீங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும். எப்படி ஃபில் பண்ணுறது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம், அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், யார் எந்தெந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தவரையில் எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 ஃபார்ம் வரும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட். அவங்க கேட்குறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் பிரிண்ட் அவுட் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தவரையில் எந்த ஒரு இடத்துலையுமோ அடித்தல் திருத்தலோ, ரீமார்க்கிங்கோ, பெலிக்கானோ, ஒயிட்னரோ, பிளேடோ, எரேசரோ இதுமாரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு அடித்தள திருத்தலோ, ஒரு ரீமார்க்கோ இதுமாரி ஏதாச்சும் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா நோ இஷ்யூ. இதில் ஏதாச்சும் எரர்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா கட்டாயமாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எந்த ஒரு இடத்துலையுமே. அதனால் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தவரையில் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்லுவேன். ஓகேங்களா? எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு. ஃபஸ்ட்டு ஒன்று நான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமு, ஃபஸ்ட் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு 3 நேம் கேட்குறாங்களா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமு, ரெண்டாவது மிடில் நேமு, லாஸ்ட் நேமு. இதில் நீங்கள் லாஸ்ட் நேமு ஃபஸ்ட் நேமு ஏதோ ஒரு இன்சியல் போட்டுக்கலாம். உங்களுடைய இன்சியலை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த இடத்துல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் அப்ளை, அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க முதல்ல இதோட நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முதல்ல பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க, நாங்கள் எந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் இதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா?
இது எப்படி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தெரிய வரும். ஓகேங்களா? இது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் போட்டிங்களா? அடுத்தது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் எந்த டேட்டில் வந்து பிறந்தீங்களோ அது வந்து இது பண்ணோம். அதுக்கு தான் வந்து கேட்குறாங்க டேட் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது டேட் நீங்கள் என்ன டே, மந்த், இயர் போட்டுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து கரண்ட்டில் இருக்கணும். அதேமாதிரி உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 6th ஒன்று உங்களுடைய ஆதார் நம்பர் கட்டாயமாக வேணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும். அடுத்தது பேன் கார்டு நம்பரும் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்கணுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திருத்தரோ ரீமார்க்கிங்கோ அதுமாரி எதுவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் நம்பர். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல, ஓட்டுநர் உரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எஸ்ஆர் நோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ நம்பர்லாம் அதெல்லாம் இருந்தால் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 15வது மேரிடா அன்மேரிடாக கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இயர் இது கேட்டிருக்காங்க. 14வது டேட்டு, மந்த்து, இயர் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே கேட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களா அதோடைய டேட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க, இது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அடுத்தது அட்ரஸ்ஸு. உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுடைய பேன் கார்டில் அட்ரஸ் இருக்காது, உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பர்மனன்ட் அட்ரஸ்ஸு. இல்லை பர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே அட்ரஸை நீங்கள் வந்து மெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது நேம் ஆஃப் த ஹஸ்பண்ட், அதாவது ஹஸ்பண்ட் நேம் கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பிளட் குரூப் என்ன பிளட் குரூப்பில் இருக்குது. நம்ம அங்கே ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா விதமான இதுவுமே வந்து கேட்பாங்க. நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாரி தான் நீங்கள் வந்து சொல்லி ஆகணும். அடுத்தது ஃபாதர்ஸ் நேமு, பிளட் குரூப் சொல்லிட்டிங்களா. லாங்குவேஜ் என்ன, ரைட்டிங் என்ன, ஸ்பீக்கிங் என்ன, இதுமாரி கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரையில் 38 மாவட்டத்துலேயுமே ஒரே மாரியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறத நான் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒன்று நான் எப்படி என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து நீங்கள் தொடர்பு பண்ணலாம். எம்எஸ் வேர்டு, அடுத்தது வந்து எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, டோட்டல் 9 மோரு, நெக்ஸ்ட் வந்து எனி அதர்ஸ். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு குட்டு இது என்னங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நோ இஷ்யூ. அதேமாரி உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, என்ன இயரில் பாஸ் ஆனீங்க, குவாலிஃபிகேஷன் என்ன, மார்க்கு, டிவிஷனு, இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதுமாரி கொடுத்துக்கலாம். அதேமாரி தான் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கம்ப்ளீஷன் நம்பரு எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிவிஷனு, அப்புறம் ஒர்க் லொக்கேஷன் எங்கே வேணும், அதேமாரி தான் ஒர்க் லொக்கேஷனு, இதுக்கு என்ன ஒர்க் லொக்கேஷன் வேணும் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ப்ளேஸ் டேட் போட்டு இந்த பக்கம் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. A4 சைஸ் போஸ்ட் கவரில் தான் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அனுப்பணும். உங்களுடைய பேர், சன்னு, டாட்டா இந்த பக்கம் போட்டு உங்களோட பேன் கார்டு நம்பரு, ஆதார் நம்பரு இந்த பக்கம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். சிக்னேச்சரு, நேம் இன் கேபிட்டலில் நீங்கள் வந்து போட்டுக்கணும், டேட்டு இதுதான் போட்டுக்கணும். இதில் வந்து A4 சைஸ் போஸ்ட் கவர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது விண்ணப்பிக்கிறதா வரும். இது விண்ணப்பிக்கிறப்ப எந்த ஒரு இடத்துலையும் மடித்தல் திருத்தல் அது எதுவும் இருக்கக்கூடாது. அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நாங்கள் 1 by 1 நாங்கள் வந்து தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் கட்டாயம் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த பக்கம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணோம் 2. ஒன்று வந்து ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிவிட்டு கம் போட்டு, நெக்ஸ்ட் வந்து ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வச்சு பின் பண்ணணும்.
உங்களுடைய மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வச்சு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.